இந்த மன அழுத்தம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன சிம்டம் வரும்ன்றீங்களா? முதல்ல வந்து தூக்கம் வராது, அதுக்கடுத்து எதிலையுமே ஆர்வம் இருக்காது, அதுக்கடுத்து எதிலையுமே ஒரு சலிப்பு, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் வரும், அதுக்கடுத்து செய்ய வேண்டியதை கரெக்டா தப்பா செய்வோம். ரெண்டாவது காலையில எந்திரிக்கிறப்ப தான் தூக்கம் வரும். அதே மாதிரி நீங்க நைட்டு படுக்கிறப்ப தூக்கம் வரும், 10 நிமிஷத்துலயே முடிச்சிடும். இதெல்லாம் வந்து மன அழுத்தம் வந்துருச்சுனுடைய உடல்ல வரக்கூடிய அறிகுறி. இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம். சரியான இது வந்து என்னன்னா, நீங்க போய் மன அழுத்தம் எங்கிட்ட வந்து சொன்ன பின்னாடி கூட அப்படியா சரி நல்லா இருக்குன்னு சொல்ல நல்லா இருக்கு. மன அழுத்தம் எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சு தான் அதை மாற்ற முடியும். அதை மாத்தலிங்கிற பட்சத்தில் என்னன்னா அதுக்கு பேர் டிசார்டர். டிசார்டர்னா என்ன ஆயிடும்னா, நம்ம எந்த விஷயத்துலையுமே ஆர்வம் இல்லாமல் போயிடும், அதுக்கு பேர் டிசார்டர். சரிங்களா? இந்த டிசார்டரை கண்டுக்க முடியும்னா அதுதான் டிசீஸா மாறிடுது, சக்கரை வியாதியாவோ மற்ற வியாதியோ மாறிடுது. இந்த நாடு வந்து நம்ம லைஃப்ல குறைபாடு ஏற்படுதுன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்ப இதை மாத்துறதுக்கான ஒரு அறிமுகம் தான்